புதிய அத்தியாயம் சனலிலே இணைந்திருக்கிற உறவுகளுக்கு இன்றைய நாளிலே இளைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெரியதொரு வெற்றியாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் அவரை முதலமைச்சர் பதவிக்கு தங்களுடைய வாக்குகளின் மூலமாக நிரூபித்து அவரை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தலைவனை எதிர்பார்த்திருந்த மக்கள் தமிழ்நாட்டிலே தங்களுக்காக ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர், இன்னும் சொல்லப்போனால் ஊழல் இல்லாத ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்காக, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதற்காக தளபதி விஜயை தங்களுடைய பாசத்துக்குரியவராக தேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். அவரை முதலமைச்சர் பதவியிலே அமர்த்தியிருக்கிறார்கள். இந்த வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். குழந்தை சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த நாள் நிறைவேறிவிட்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அவருடைய அந்த பதவியேற்பினுடைய உரையிலே நாங்கள் பார்த்திருப்போம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி. நிச்சயமாக அவருடைய இந்த ஆட்சியிலே நிச்சயமாக ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இன்னும் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நிச்சயமாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அத்தோடு அவர் இவ்வளவு இடர்பாடுகள் சொல்லப்போனால் இவருடைய இந்த தேர்தல் காலத்திலிருந்து இந்த பதவியை அவர் வகிக்கும் வரைக்கும் இவருக்கு எதிராக எத்தனையோ சவால்கள், எத்தனையோ மனக்கசப்புகள், எத்தனையோ அவரை பற்றியான கூடாத அவதூறுகள், கூடாத அவரை பற்றியான அவருடைய கரெக்டரை கூடியே கொலை செய்கிற அளவுக்கு அவ்வளத்தையும் தாண்டி இன்றைக்கு மக்களுக்காக நல்லதொரு அந்த மக்கள் என்னை உயர்த்தியவர்கள் மக்களுக்காக நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் ஒரு தூய ஆட்சியை நிச்சயமாக நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் மக்களுடைய கண்ணீர்கள், துன்பங்கள் எல்லாம் இவருடைய ஆட்சியினாலே நிச்சயமாக துடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், இன்னும் சொல்லப்போனால் மக்கள் இவருடைய ஆட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய ஆட்சியிலே தான் நாங்கள் நிம்மதியாக சுதந்திரமாக இந்த தமிழ்நாட்டிலே வாழ முடியும் என்ற அந்த எண்ணத்தோடும், அந்த உத்வேகத்தோடும், அந்த அன்போடும், மகன், அண்ணன், தம்பி என்ற அந்த உறவோடு அவருக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தி, தங்களுடைய அன்பை செலுத்தி அவரை முதலமைச்சராக பதவியிலே அமர்த்தி முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்லாட்சி நடத்துவார். என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசிர்களும் அவருடைய இந்த 5 ஆண்டு பணியிலே அவர் வருகின்ற எதிர்ப்புகள், விளைவுகளை சந்தித்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நான் கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.